ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு தோசை ரோல். இந்த ரெசிபிக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தோசை ரோல் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1, கடலை மாவு 1 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, சேவு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. உருளைக்கிழங்கு தோசை ரோல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை கல் இந்த பக்கம் வச்சுருக்கோம். இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு என்ன பண்ணாலும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கு லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் போட்டுட்டு அதில் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இது மாதிரி தின்னாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு வேகட்டும். கடாயில் இது மேலேயே எண்ணெய் போட்டிருக்கோம். கொஞ்சம் இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்க்குறோம். இது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெயும் போட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கான மாவு நம்ம கரைக்க போகிறோம். கடலை மாவு எடுத்திருக்கோம். கடலை மாவு 1 கப் போல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜீரகம் அப்படி இல்லாட்டி ஓமம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. கொஞ்சம் நமக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் நல்லா நமக்கு வெந்திருக்கும். நம்ம இப்போ திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கமும் லைட்டாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க மாவை நல்லா திருப்பி நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துட்டு, இப்போ மாவை நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி இது மாதிரி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு, இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது நம்ம சேர்த்துற போகிறோம். இது நல்லா சிம் ஃபயரில் நமக்கு வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுட்டு, கடலை மாவுங்கிறதுனால நமக்கு ஈஸியாக வெந்துடும். நம்ம அது வெயிட்டாக இருக்கிறதுனால திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு உடஞ்சிரும். ஸோ அதனால் மேலே கொஞ்சம் எண்ணெய் மட்டும் போட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தோசையும் வெந்திருக்கோம். ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தோசை நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுக்க வருது அப்படின்னா நமக்கு அது கம்ப்ளீட்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ஸில் தெரியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து எடுக்க வந்துச்சு அப்படின்னா வெந்தது வரைக்கும் நமக்கு போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கியிருக்க கொஞ்சம் வெங்காயம், இது கூடவே கொஞ்சம் தக்காளி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேரட் வேணும்னா கூட நீங்கள் வந்து திருவி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதே மாதிரி சீஸ் கூட நீங்கள் வந்து திருகி இது மேலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து கிரன்ச்சுக்காக நம்ம சேவ் சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சீஸ் கூட இதுக்கு மேலே வந்து நீங்கள் கிரேட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம 2 சைடும் மடக்கிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு தோசை ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஹெவியாக இருக்கிறதுனால ஒருத்தவங்க சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உள்ள சீஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்ட்டிஸில் இது மாதிரி மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த உருளைக்கிழங்கு தோசை ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ரோல் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எப்போ தேவையோ என்ன சைஸில் உங்களுக்கு தேவையோ நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க நல்லா சுட சுட நீங்கள் வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப் நம்ம உள்ள எல்லாமே வந்து வச்சாச்சு, நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.